அன்புறவுகள் இணைந்திருப்பது காலத்தின் கட்டியம் கதம்பு நிகழ்ச்சியோடு. காலத்தின் கட்டியம் கதம்பு நிகழ்ச்சியில் அடுத்து கருத்தாடுகளம். இன்றைய கருத்தாடுகளத்தின் கருப்பொருளோடு இணைந்து கொண்டு இந்த நிகழ்ச்சி அலங்கரிக்க கலையத்துக்கு வந்திருக்கின்றார் பரம்சோதி தங்கேஸ். சமூக மானுடவியல் கலாநிதி பட்ட ஆய்வுக்காக கிழக்கு லண்டன் பல்கலைக்கழகத்தில் கற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு உயர் கற்கைக்கான ஒரு மாணவனாக இருக்கின்றார். அவர் இப்பொழுது சமூக மானுடவியல் கலாநிதி பட்ட படிப்புக்கான ஆய்வுத் துறையிலே ஈடுபட்டிருக்கின்றார். பரம்சோதி தங்கேஸ் நிறைந்த பேராளுமை உள்ள தேடல் நிறைந்த ஒரு இளைஞன். அவருடன் இந்த கருத்தார்களத்தை இணைத்துக் கொள்வதிலே நானும் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். முதலிலே ஐபிசி தமிழ் வானொலி சார்பாக தங்கேஸ் பரம்சோதி அவர்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் தங்கேஸ் பரம்சோதி. உங்களை தங்கேஸ் என்று நாங்கள் கூப்பிடலாம் நினைக்கிறேன். ஐபிசி தமிழ் வானொலியினுடைய கலையகம் சார்பாக முதலிலே உங்களை இன்முகத்தோடு அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம் சாம் பிரதீபன். இந்த சந்தர்ப்பத்தை தந்தமைக்கு ஐபிசி தமிழுக்கும் உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்லது. இப்ப நீங்கள் ஒரு முக்கியமாக எனக்கு எப்பொழுதுமே இருக்கின்ற ஒரு கவலை, எங்களுடைய தமிழ் சமூகம் சார்ந்து இந்த கற்கை நெறிக்கூடாக வருகின்ற மாணவர்கள் உண்டு வைத்தியத்துறையை தெரிவு செய்வார்கள், அல்லது சட்டத்துறையை தெரிவு செய்வார்கள், அல்லது பொறியியல் துறையை தெரிவு செய்வார்கள், அதுக்கு பின்பு கணக்காய்வு துறையினை தெரிவு செய்வார்கள். இந்த 4 படச்சட்டங்களுக்கு வெளியிலே தாயகத்திலும் சரி இங்கும் சரி பெற்றோர்களும் அனுமதிப்பதில்லை. பிள்ளைகளும் அது தொடர்பான நாட்டங்களை அதிகம் கற்றுக்கொள்வதில்லை. விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் ஊடகவியல் துறை சார்ந்த துறைகளுக்குள் தெரிவு செய்திருக்கின்றார்கள். எனக்கு எப்பொழுதும் இருக்கின்ற கவலை, இந்த சமூகவியல் மானுடவியல் தொடர்பான ஆய்வுகள், அதற்கான ஆளுமைகள், அதற்கான ஆற்றல் உள்ளவர்கள் எங்களிடம் மிக குறைவு. அது நான் நினைக்கிறேன் தம் சமுதாயத்துக்குள் இருக்கிற ஒரு மிக 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 ஒரு விழுக்காடு, ஒரு வீழ்ச்சி என்றுதான் நான் அதை பார்க்கின்றேன். அந்த வகையிலே உங்களை பற்றி கேள்விப்பட்டவுடன் நிச்சயமாக நிறைய பேச வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. ஏனென்றால் நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்ற துறை சமூக மானுடவியல் துறை, அதிலும் சாதாரணமான இளம் கலைமானி முதுகலைமானியை தாண்டி ஒரு கலாநிதி பட்டத்துக்கான PhDக்கான ஒரு ஆய்வு செய்கின்ற வகையில் எங்களுடைய ஒரு மாணவன் இருப்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்று நினைக்கின்றேன். கிழக்கு லண்டன் பல்கலைக்கழகத்திலே உங்களுடைய கற்கை நிறைய தொடர்கிறீர்கள். சரி, இன்று நான் முக்கியமாக உங்களுடைய துறை சார்ந்த விஷயத்தையே நாங்கள் பேசலாம் என்று நினைக்கின்றேன். இந்த தமிழ் மக்களிடம் இருக்கின்ற இந்த அரசியல் இருக்கின்றது, எங்களிடம் ஒரு சமூகம் இருக்கின்றது, அடுத்து சமயம் இருக்கின்றது. இந்த மூன்று கண்களை போன்றது, முக்கண்ணங்களை போன்ற இந்த மிக முக்கியமானது. நாளாந்தம் நாங்கள் வீட்டை விட்டு வெளிக்கிடுகின்ற பொழுது எங்களுடைய தலைவிதியை தீர்மானிக்கின்ற அரசியல் பற்றி அதிக பிரஜையற்றவர்களாகவே எங்களுடைய சமூகத்திலே அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு குறிப்பிட்ட விதத்தினை தவிர மற்றவர்களுக்கு இந்த அரசியலில் என்ன நடக்கின்றது என்பது அதிகாலை எழுந்து வீட்டை விட்டு நகர்கின்ற பொழுது தெரிவதில்லை. எனவே அரசியல், சமூகவியல், இந்த சமயம், ஆன்மீகம். ஆனால் இந்த 3 விஷயத்திலேயுமே இந்த சாதியம், அதாவது ஒடுக்கப்பட்ட சமூகம் பற்றிய ஒரு பிரச்சனை இருக்கின்றது. உங்களுடைய ஆய்வு ஒடுக்கப்பட்ட சமுதாயம் பற்றியதும், அரசியலிலே, சமூகவியலிலே, சமயவியலிலே இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய தாக்குதிறன், வீச்சுத்திறன், ஆளுமைகள் பற்றியதான ஒரு மிகப்பெரிய பரப்பான ஒரு ஆய்வு உங்களிடம் இருப்பதனாலே இந்த 3 விஷயங்களை பற்றியும் நான் பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். பலர் நினைக்கலாம், இன்று இந்த 21ஆம் நூற்றாண்டிலே சாதியம், தீண்டாமை, ஒடுக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனைகள், தலித்தியம் பற்றி பேச வேண்டிய தேவை இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக புலம்பெயர்ந்த சமூகத்தினுடைய இந்த மேடைகளிலே, இந்த களத்திலே இந்த சாதியம் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எங்களிடம் இருக்கின்றது. சாதியம் இருக்கின்றதா இல்லையா, அது நித்திரை கொள்கின்றதா, அல்லது அழிக்கப்பட்டு துடைக்கப்பட்டு விட்டுன்றதா, அல்லது இதனுடைய கீற்றுக்கள், சாயல்கள் இன்னும் தாக்கம் செலுத்துகின்றதா என்று பல்வேறு விதமான ஆழமான பிரச்சனைகளை நாங்கள் பார்க்க வேண்டும். முதலிலே இந்த 3 துறை நான் சொன்னேன், சமூகம், அரசியல், சமயவியல், இதழிலே சாதியம் இன்றும் ஒரு தாக்குதிறன் உடையதாக இருக்கின்றதா தங்கேஸ்? நிச்சயமாக நீண்ட கேள்வி, பெரிய பரப்பை கொண்ட நீண்ட கேள்வி. பொதுவாக தமிழ் சமுதாயம் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் சாதியம் ஏதோ ஒரு வகையில் தனது செல்வாக்கினை செலுத்தி நிற்கின்றது. நாம் அதனை ஒரு குருட்டுத்தன்மையோடு அது அவ்வாறு இல்லை என்று அதனை நாங்கள் முற்றுமுழுதாக ஒதுக்குவது என்பது அதன் யதார்த்தத்தை நாங்கள் விளங்கவில்லை, நிராகரிப்பதை போல் ஆகிவிடும். ஆன முறையில் நாங்கள் யதார்த்தத்தை விளங்கிக் கொண்டு அந்த சாதியம், அந்த சாதி சமய வாழ்க்கையில், சமூக வாழ்க்கையில், பொருளாதார வாழ்க்கையில், அரசியல் வாழ்க்கையில் எவ்வாறான செல்வாக்கை செலுத்துகின்றது என்பதனை பார்ப்பதும் அதனை ஆய்வு செய்வதும் ஒரு அறிவார்ந்த சமூகத்தின் தலையாய கடமை என்று நான் பார்க்கின்றேன்.
அவ்வாறான ஒரு பணியைத்தான் நானும் மேற்கொண்டு வருகின்றேன். உண்மையில் நீங்கள் கேட்ட 3 கேள்வியும் ஒரு பாரிய பரந்த விரிந்த பரப்பை கொண்டது. நான் அந்த பரந்த விரிந்த பரப்பை பாரிய ஒரு புவியியல் தளத்தில் வைத்து பார்ப்பது மிகவும் ஒரு சிக்கலான விடயம். அதனால் நான் அதனை யாழ்ப்பாணத்தில் அது எவ்வாறு இருக்கின்றது, புலம்பெயர்ந்த சமூகங்களில் அது எவ்வாறு விரிந்து செல்கின்றது என்பதனை மட்டும் நாம் தொட்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த முதலாவது நீங்கள் கேட்டீர்கள் சமூகத்தில் அது எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றது கேட்டீர்கள். அப்ப சமூகத்தில் நாங்கள் பொதுவாக பார்த்தால் வெளிப்படையாக சாதி என்பது பார்க்கப்படுவதில்லை, வெளிப்படையாக சாதி பற்றி பேசப்படுவதில்லை. பொதுவாக அலுவலக ரீதியான கணக்கெடுப்பில் கூட இந்தியாவில் இருப்பது போன்று இலங்கையில், குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் அவ்வாறான ஒரு சாதி கணக்கெடுப்போ அல்லது சாதி சொல்லி ஒருவரை அடையாளப்படுத்துவதோ யாழ்ப்பாணத்தில் இல்லை. இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு ஒபிஷியல் நோக்கத்துக்காக சாதி பார்க்கப்படுவதில்லை. ஆனால் சமூகத்தில் நாங்கள் பல்வேறு தளங்களில் சாதியை பார்க்கின்றோம். குறிப்பாக அதுக்கு நாங்கள் வெளிப்படையாக இருப்பதுதான் இந்த பேச்சு திருமணம் என்று சொல்லப்படுகின்ற விஷயம். பேச்சு திருமணம் பெறும்பொழுது கட்டாயமாகவே நாங்கள் சாதி மிக முக்கியமான ஒரு கருப்பொருளாக அங்கு இருக்கின்றது. அந்த விஷயத்தை பாஸ் பண்ணாதான் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஆகவே பேச்சு திருமணம் வேண்டும் என்பது மிக முக்கியமாக காணப்படுகிறது. ஆனால் சாதி ஒரு வகையான இன்விசிபிலிட்டி என்று சொல்லுவோம். அதாவது வெளிப்படையாக பேசப்படுவதில்லை. ஆனால் அது குடும்பம் என்று வரும்பொழுது, தனிநபர் என்று வரும்பொழுது, மற்றவரை பற்றி அவர் என்ன சாதி என்ற அந்த கியூரியாசிட்டி இருக்குது, நாங்கள் அதை பற்றி அறிகின்ற ஒரு ஆர்வம் பொதுவாகவே எல்லாரிடம் காணப்படுகிறது. அதற்கான கேள்விகளை நாங்கள் பொதுவாக கேட்போம். இந்த இடத்துல ஒரு விஷயம், நீங்கள் ஒரு ஆய்வியல் மாணவன், நிறைய ஆய்வுகள் இது உங்களுக்கு ஃப்ளோவா வந்து கொண்டிருக்கும். ஆனா இப்ப இடையில சில கேள்விகளை உங்களோட வேகத்துல போட்டுக்கொண்டு நாங்கள் சில கேள்வியை கேட்க வேணும். இப்ப சாதியம் வெளிப்படையாக பேசுவது ஒரு ஆபத்தான சூழலா? இப்ப நான் நினைக்கின்றேன், மனிதர்களினுடைய பூகோளத்தினுடைய ஒரு அடையாளம் மனிதர்கள் என்று சொன்னால், ஒரு இனத்தினுடைய அடையாளம் தமிழர்கள் என்று சொன்னால், தமிழர்களினுடைய இன்னும் ஒரு சுதேசி அடையாளம், தமிழர்களுடைய தேசிய அடையாளம், தமிழ் இனத்தினுடைய தேசிய அடையாளம் தமிழர்கள் என்று சொன்னால், தமிழர்களினுடைய ஒரு சுதேசி அடையாளம் சாதியம் என்று. அப்ப சாதியம் ஒரு வகையான அடையாளப்படுத்தலை செய்கின்றது. சாதிகளை இல்லாதொழிப்பது என்பது அதனுடைய அடையாளங்களை இல்லாதொழிப்பதா, அல்லது அந்த அடையாளங்களின் மீதான வேறுபாடுகள், ஏற்றத்தாழ்வுகள் இல்லாதொழிப்பதா என்ற கேள்வி இருக்கிறது. எனவே சாதியம் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஒபிஷியலாகவோ அலுவலக ரீதியாகவோ அல்லது இதற்கு புறம்பாக ஒபிஷியல் என்ற விஷயத்துக்கு அப்பாற்பட்டதாகவோ வெளிப்படையாக பேசப்படுவது ஒரு ஆபத்தான சூழலை உருவாக்குமா? நல்லம். இப்ப இதுல 2 வகையான அணுகுமுறை இருக்கின்றது. ஒன்று சாதிய ஒரு ஹைரார்க்கியல் ஆர்டர், அதாவது ஒரு பாகுபாடு, உயர்வு தாழ்வு என்ற அடிப்படையில் சாதிகளை மேலொரு சாதி கீழொரு சாதியாக வைக்கின்றோம். அது ஒரு வகையான அப்ரோச், ஒரு வகையான அணுகுமுறை, சாதியை பார்ப்பதில் ஒரு வகையான அணுகுமுறை. அதே நேரத்தில் நாங்கள் சாதியை வேறுபாடுகள், டிஃபரன்ஸ் என்ற அடிப்படையில் பார்ப்போம். அந்த ஹைரார்க்கி அண்ட் டிஃபரன்ஸ், இந்த 2க்கும் இடையிலான வேறுபாட்டை நாங்கள் மிக முக்கியமாக பார்க்க வேணும். சாதி என்ற ஒரு பண்பே, அதாவது சாதியின் அடிப்படை பண்பே ஒரு படிக்கட்டு சமூகத்தில் அந்த சாதி மேலானவர், நடுத்தரமானவர், கீழானவர் என்று பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு பிரிக்கப்பட்டு இருக்கும் பொழுது இயல்பாகவே அங்க வேறுபாடுகள் அல்லது பாரபட்சங்கள் வந்து விடுகின்றது. அதை சுதேசி அடையாளமாக பார்த்தாலோ பார்க்காவிட்டாலோ அந்த வேறுபாடு இருக்கு. அப்ப சுதேசி அடையாளம் என்று இதை பார்க்கும் பொழுது அது தேசியத்துக்கான ஒரு வகையான பாதிப்பினை ஏற்படுத்தும் அடையாளமாக பெரும்பாலும் பலர் பார்க்கின்றார்கள். குறிப்பாக தமிழ் தேசிய அரசியல் செய்பவர்கள், தமிழ் தேசியம் பற்றி பேசுபவர்கள், அல்லது தமிழ் தேசியம் தொடர்பாக தமது முன்னெடுப்புகளை மேற்கொள்பவர்கள் இந்த சாதி அதுக்கு ஒரு தடையாக பார்க்கின்ற அதே நேரம் அதனை அவ்வாறு பேசாமல் அவ்வாறு விட்டுவிடுவதுதான் பொருத்தம் என்றும் நினைக்கின்றார்கள். அப்ப இங்க என்னன்னு சொன்னால், இந்த படிச்சு கட்டு ஒரு நிலையில் சாதி வேறுபாடுகள், தாழ்த்தப்பட்டவர் இவர் உயர்த்தப்பட்டவர் என்று பார்க்கும் பொழுது அங்கு இயல்பாகவே ஒருவரை கீழாக பார்ப்பதும் ஒருவரை மேலாக பார்ப்பதும் அங்கு ஏற்பட்டு விடுகிறது. இந்த இடத்துல தமிழ் தேசியம் பற்றி பேசுபவர்கள் அல்லது அதனுடைய அரசியல் செய்பவர்கள் இந்த சாதிய கட்டுமானத்துக்குள் ஆட்பட்டிருக்கிறார்கள் என்ற கருத்துப்பட நீங்கள் கூறினீர்கள். இப்ப அந்த அரசியல் செய்பவர்கள் தமிழ் தேசியம் பேசுபவர்கள் நீங்கள் சொல்வது என்ன? இலங்கையில் இருக்கின்ற தமிழ் தேசியம் சார்ந்து இருக்கின்ற அரசியல் கட்சியை நீங்கள் கருத்துப்பட பேசுறீங்களா, அல்லது அது தொடர்பான வேலை செய்யற எல்லா தொண்டு நிறுவனங்கள் அவர்களை பற்றி சொல்றீங்களா? குறிப்பாக தமிழ் தேசியத்தில் சாதி மிக ஆழமாக புரியோடி இருக்கின்றது. அது வெளிப்படையாகவே எல்லாருக்கும் தெரியும். அதை நாங்கள் மிக இலகுவான மொழிநடையில் நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்லலாம். ஆனா அதே நேரத்தில் பொதுவாகவே கூட இப்ப அரசு சார்பற்ற நிறுவனங்களோ அல்லது அரசு சார்பான நிறுவனங்கள் கூட இந்த சாதியை பற்றி பேசுவதில்லை. ஆனால் இப்ப குறிப்பாக நான் பெறுவேன், தமிழ் தேசிய அரசியலில் எவ்வாறு சாதி புரியோடி போய் உள்ளது என்பதனை பார்த்தால், இப்ப நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் சாதியத்திற்கு எதிரான அல்லது தீண்டாமைக்கு எதிரான போராட்டம் இனத்துவ போராட்டத்தை விட ஒரு நூற்றாண்டு பழமை வாய்ந்தது. கிட்டத்தட்ட நாங்கள் இப்ப இருந்து எண்ணி பார்த்தோம் என்றால் ஒரு நூற்றாண்டு பழமை வாய்ந்ததுதான் சாதி இந்த தீண்டாமைக்கு எதிரான போராட்டம்.
இப்பொழுது குறிப்பாக நீங்க கேட்ட கேள்வி, அதாவது தமிழ் தேசிய அரசியலில் அவ்வாறு சாதியம் இருக்கின்றது, அது தொடர்பான உங்களது குற்றச்சாட்டு என்ன என்றுதான் உங்களோட கேள்வி. குறிப்பாக பாத்தீங்கன்னா விடுதலை புலிகளுக்கு முற்பட்ட ஒரு அரசியல் முன்னெடுப்பு தமிழ் மக்களிடையே இருந்தது. அதாவது 1970களுக்கு முன்னர் குறிப்பாக தமிழ் தேசிய அரசியல் தலைமைகள் ஒவ்வொருவரும் குறிப்பாக வெள்ளாள சமூகத்திலிருந்து வந்தவர்கள். இவர்களில் குறிப்பாக அந்த இடதுசாரி கட்சிகள், இடதுசாரி கட்சிகள் என்று சொல்வதாக இயக்கங்கள் என்று சொல்வதுதான் பொருத்தம். இந்த இடதுசாரி இயக்கங்கள் தீண்டாமைக்கு எதிராக போராடி கொண்டிருந்த பொழுது இந்த தமிழ் தேசிய அரசியல் செய்தவர்கள் பெரிதாக அவர்களுக்கு ஆதரவு வழங்கவில்லை. இந்த ஒரு பின்னணியில் 1970ஆம் ஆண்டுகளில் இடம்பெற்ற பொது தேர்தலில் தமிழ் தேசிய அரசியல் தலைவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் குறிப்பாக தமது சில இடங்களில், குறிப்பாக உடுப்பிட்டி, வட்டுக்கோட்டை மற்றும் நல்லூர் பிரதேசங்களில் போட்டியிட்ட சிவசிதம்பரம், அமிர்தலிங்கம் மற்றும் நாகநாதன் இவர்கள் எல்லாம் 1970ஆம் ஆண்டில் தோல்வியடைகின்றார்கள். குறிப்பாக அமிர்தலிங்கம், எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த அமிர்தலிங்கம் அவர்களே தோல்வியடைகின்றார். வட்டுக்கோட்டை தொகுதியில் வட்டுக்கோட்டை தொகுதியில் போட்டியிட்டவர். இவர்கள் தோல்வியுற்றதுக்கு மிக முக்கியமான காரணமாக சாதி தொடர்பாக சாதியத்துக்கு எதிரான போராட்டங்கள் இடம்பெற்ற காலங்களில் இவர்கள் அதற்கு ஆதரவான எதுவித நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்ற அடிப்படையில் பெரும்பாலும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இவர்களுக்கு வாக்களிக்க விடுகின்றார்கள், தோல்வியடைகின்றார்கள். இவர்கள் 1977களில் குறிப்பாக தமிழ் அடையாளம் என்று சொல்லப்படுகின்ற எமது நிலப்பரப்பு, மொழி இவற்றுக்கெல்லாம் பெரிய பாரிய அவர்கள் அந்த காலத்துல தோல்வியை சந்தித்தமைக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று கருதப்படுகின்ற மக்களினுடைய வாக்கு கிடைக்காததான் காரணம் நினைக்கிறீங்களா? முக்கியமாக அவர்கள் வாக்கு பாரிய அளவில் கிடைக்கவில்லை. வட்டுக்கோட்டையில எல்லாம் நீங்க பார்த்தீங்கள் என்றால் தற்பொழுது பார்க்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி 70% வட்டுக்கோட்டை தொகுதியில் மட்டும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். யாழ்ப்பாணத்தின் ஒட்டுமொத்த பார்த்தீங்கள் என்றால் கிட்டத்தட்ட 55 தொடக்கம் 60% ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். அப்ப இவர்கள், நான் இந்த வரலாற்று ஓட்டத்துக்கு முதல் வருகின்றேன். குறிப்பாக தற்சமயம் இடம்பெற்ற தேர்தலுக்கு நாம் வரலாற்று ஓட்டத்தை பின்னோக்கி பார்க்கலாம். குறிப்பாக பாத்தீங்கன்னு சொன்னா கடந்த ஜனவரி மாதம் இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தவர்கள் யாழ்ப்பாண மொத்தத்திலும் 55 தொடக்கம் 60% இருக்கின்ற போதிலும் ஒருவர் கூட இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படவில்லை. ஆக 2 பேர்தான் நாங்கள் தாழ்த்தப்பட்ட சமூகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பள்ளர் சமூகத்திலிருந்து 2 நபர்கள் மட்டும்தான் வடமாகாண சபையில் உறுப்பினர்களாக வாரார்கள். அப்ப கிட்டத்தட்ட 55% இருக்கின்ற பெரும்பான்மை சமூகத்தை கொண்டவர்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படவில்லை என்றும் பொழுது அங்கு இயல்பாகவே நாங்கள் சாதி அரசியல் அந்த தெரிவு செய்யப்படாமைக்கு நீங்கள் உங்களை விசும்பல் அடைய செய்கின்ற விஷயம் கட்சி சார்ந்த விஷயம் அல்லது மக்கள் வாக்களிக்கின்ற மக்கள் சார்ந்த மனப்பதிவிலே இருக்கிற சாதிய பிரச்சனையை பற்றி நீங்கள் சொல்றீங்களா? யாரிடம் இருக்கிற அந்த குற்றம்? இதுல முக்கியமாக தமிழ் தேசிய அரசியலில் தொடர்ச்சியாகவே ஈடுபடுறவர்கள் வெள்ளாள சமூகத்தை சேர்ந்தவர்கள். அதாவது அவர்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கின்றது. ரைட். ஆனால் இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா 1970களுக்கு முன்னிருந்த அரசியல் சாதி தொடர்பான தீண்டாமைக்கு எதிரான போராட்டங்களில் பின்னி பிணைந்த ஒரு அரசியல் ஒன்று இருந்தது. 70களுக்கு பிறகு தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் தமிழீழ கோரிக்கையினை முன்வைத்து இந்த தமிழ் தேசியத்தை உச்சநிலைக்கு கொண்டு செல்கின்றனர். 77 வட்டுக்கோட்டை தீர்மானம் பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். வட்டுக்கோட்டை தீர்மானத்தில் இருந்து அந்த தமிழ் தேசிய அரசியல் என்று முனைப்பு பெறுகின்றது. அப்ப தமிழ் தேசிய அரசியல் ஒன்று முனைப்பு பெறும் பொழுது வெளியில் இருந்து எமது தேசியத்துக்கும் எமது அடையாளத்துக்கும் பாதிப்பு வருகின்றது என்ற அடிப்படையில் இங்கு உள்ளூரில் இருக்கின்ற பிளவுகளை இலகுவாக ஒன்றிணைத்து தமிழ் அடையாளம் என்றதுக்குள், தமிழ் மக்கள் என்ற அடையாளத்துக்குள் அனைவரையும் ஒன்றிணைப்பதில் தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் பாரியளவு வெற்றி கண்டனர். அந்த காலத்திலே ஆரம்ப பாரியளவு வெற்றி கண்டனர். அதுதான் 1977 தமிழ் தேசிய அரசியல் கட்சி எதிர்க்கட்சி பதவியை பெறுகின்றது. அவர்கள் 1977 வட்டுக்கோட்டை தீர்மானம் கொண்டு வந்த உடனேயே அவருக்கு தெரியும் தமிழெல்லாம் தங்களுக்கு கிடைக்காது தெரியும். அப்ப தாங்கள் தமிழீழ கோரிக்கையில் என்று மெதுவாக பின்வாங்கும் பொழுது விடுதலை புலிகள் போன்ற ஆயுத இயக்கங்கள்
அவர்கள் அதை கேள்விக்குள்ளாக்குகின்றார்கள். நீங்கள் தமிழீழம் என்று சொன்னீர்கள், தமிழீழ கோரிக்கை நியாயபூர்வமான பிறகு இலங்கை அரசாங்கத்தோடு சேர்ந்து இயங்குகின்றீர்கள். அப்ப உங்களது கொள்கைக்கும் உங்களது செயற்பாட்டுக்கும் வேறுபாடு இருக்கின்றது என்று நீங்கள் பார்த்தால் தமிழ் விடுதலை புலிகள் இளைஞர்கள் எல்லாரும் அரசியலுக்கு வாரார்கள். அதாவது ஆயுத போராட்டத்தினூடாக அரசியலுக்கு வாரார்கள். இவர்கள் ஆயுத போராட்டத்தினூடாக அரசியலுக்கு வரும் பொழுது அங்கே பார்த்திருக்கின்ற பாரிய மாற்றம் தமிழ் தேசிய அரசியலில் ஏற்படுகின்றது. என்ன மாற்றம்? வயது ரீதியில் மாற்றம் ஏற்படுகின்றது, பிரதேச ரீதியில் மாற்றம் ஏற்படுகிறது, சாதி ரீதியில் மாற்றம் ஏற்படுகின்றது, பால்நிலை அடிப்படையில் மாற்றம் ஏற்படுகின்றது. இந்த 4 மிக பிரதான மாற்றங்களை கொண்டு வருகின்றது. அதாவது கரையார் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் முனைப்பு பெறுகின்றார்கள், ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இதுக்குள் வாரார்கள், தலைமைத்துவம் ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு போகின்றது, பெண்கள் தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்கின்றது, வாய்ப்பு கிடைக்கின்றது. அப்ப இதெல்லாமே விடுதலை புலிகளின் ஆயுத காலத்துக்கு கிட்டத்தட்ட 1980களுக்கு பிறகும் 2009ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் ஆயுதத்தினூடாக ஒடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் காலம் வரையும் இந்த பாரிய ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது. அந்த மாற்றத்தையோடும் அதை தொடர்ந்து அந்த விஷயங்களோடும் நாங்கள் நிறைய விஷயங்களை பேச வேண்டும். மிக ஆர்வமாக இருக்கின்றது. ஆனால் பேச வேண்டிய ஒரு பகுதியில் நிற்கிறோம். சாதியம் என்பது வெறும் தீண்டாமை என்று மட்டும்தான் அடிப்படையான மக்கள் சமூகம் புரிந்து வைத்திருக்கின்றது. ஆனால் இந்த சாதியத்தின் பின்னால் உள்ள இந்த ஒரு ஆய்வாக தேடலாக நீங்கள் இதை செய்த பொழுது, ஒரு சமூக மானுடவியல் ரீதியாக பார்க்கின்ற பொழுது இன்னும் இதனுடைய கிளைத்தாக்கங்கள், இந்த பிரச்சனைகள் இன்னும் அலசி ஆராயலாம் என்று நினைக்கின்றேன். ஓரளவுக்கு இந்த 1 மணி நேரத்திலே பேசக்கூடிய விஷயங்களை நாங்கள் தொட்டு பேசலாம் நினைக்கிறேன். இப்பொழுது ஒரு சிறிய இடைவேளை. அன்புறவுகள் இணைந்திருப்பது காலத்தின் கட்டியும் கதம்ப நிகழ்ச்சியோடு. காலத்தின் கட்டியும் கதம்ப நிகழ்ச்சியின் கருத்தாடுகளும் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். அன்புறவுகளை இன்றைய கருத்தாடுகளத்தில் சமூக மானுடவியல் கலாநிதி பட்டப்படிப்புக்கான ஆய்வினை மேற்கொள்கின்ற கிழக்கு லண்டன் பல்கலைக்கழகத்திலே தன்னுடைய ஆய்வுத்துறையினை மேற்கொண்டிருக்கின்ற பரம்சோதி தங்கேஸ் கலையத்தில் என்னுடன் இருக்கின்றார். தமிழ் மக்களினுடைய சமூகவியல் துறையிலும் அரசியலிலும் சமயவியலிலும் சாதிய ரீதியான வேறுபாடுகள் அல்லது சாதிய ரீதியான ஒடுக்கப்பட்ட சமூகம் சார்ந்த சிக்கல்கள் எவ்வாறு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன என்றதை பரந்துபட்ட ஒரு ஆய்வினூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இங்கே கலையத்தில் இணைந்திருக்கின்றார் பரம்சோதி தங்கேஸ். கிழக்கு லண்டன் பல்கலைக்கழகத்தினுடைய சமூக மானுடவியல் கலாநிதி பட்ட ஆய்வினை மேற்கொள்கின்றார். தங்கேஸ், நாங்கள் நல்ல நல்ல ஆழமான கருத்துக்கள் உள்ள பல விஷயங்கள், ஆனால் அதிகம் மற்றவர்கள் பார்க்காத ஒரு பக்கம் இதுதான். நான் ஏற்கனவே எனக்குள்ள இருக்கிற ஆர்வம் இந்த சமூக மானுடவியல் சார்ந்து எங்களுடைய குழந்தைகள், எங்களுடைய மக்கள் அதிகம் கற்றுக்கொள்ளாமையிட்டு எனக்குள்ள கவலை என்னன்னு சொன்னால், யாரும் பார்க்காத இன்னும் ஒரு கோணத்திலே பார்க்கின்ற ஒரு ஆற்றலை இந்த சமூக மானுடவியல் சார்ந்தவர்களால் தான் முடியும். எனக்கு நிறைந்த ஆர்வம் இருக்கிறது சமூக மானுடவியல் துறையிலே, ஆனால் நான் அந்த துறையிலே கற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அது தொடர்பான தேடலும் ஆர்வம் என்னிடம் இருக்கின்றது. நேயர்களே, நீங்களும் இந்த கருத்தாடுகளத்தினுடைய கருப்பொருளோடு இணைந்து கொண்டு வாருங்கள். உங்களுக்கு இந்த கருத்தோடு உடன்பாடு உள்ள கருத்துக்கள் இருக்கலாம், எதிர்மறையான மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். எனவே எப்பொழுது நாங்கள் ஒரு கட்டுமான ரீதியிலே வளர்ச்சி நோக்கிய விமர்சனங்களோடு கருத்துக்களோடு எப்பொழுது நாங்கள் மௌனங்களை கலைத்து பேச தொடங்குகின்றோமோ அப்பொழுதுதான் எங்களிடம் இருக்கின்ற மிக கடினமான சுவர்கள் உடைக்கப்படும். எனவே சமூகம் பற்றிய ஒவ்வொரு பிரச்சனையும் நான் வார வாரம் பேசுவது தனியே கலையத்திலே வந்திருக்கின்ற நாங்கள் பேசுவதல்ல. மக்களினுடைய பார்வை, மக்களினுடைய மனங்கள் மிக முக்கியமானது. எனவே கலையத்தில் இணைந்து கொண்டு நீங்களும் பாருங்கள். பரம்சோதி தங்கேஸ் இங்கே இருக்கின்றார், சமூக மானுடவியல் துறை சார்ந்த அந்த விடயத்தை பேசிக் கொண்டிருக்கின்றார். உங்களுடைய அழைப்பையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தங்கேஸ், தொடர்ந்து நீங்கள் இடையில விட்டு அந்த அரசியலினுடைய அந்த அமிர்தலிங்கம் அவர்களுடைய தோல்வியை தழுவிய அந்த விடயத்திலிருந்து, வட்டுக்கோட்டை தீர்மானத்திலிருந்து நீங்கள் தொடங்கி பின்பு இந்த விடுதலை புலிகள் அல்லது தமிழ் மக்களுடைய போராட்டம் ஆயுத ரீதியாக ஒரு பின்னடைவை சந்தித்த காலம் வரைக்குமான பிரச்சனையை நாங்கள் பார்த்தோம். இப்ப இருக்கின்ற அரசியல் பிரச்சனை எப்படி இருக்கு? இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட இந்த நான் இப்ப சாதி அடிப்படையில், பிரதேச அடிப்படையில், பால்நிலை அடிப்படையில், வயது அடிப்படையில் பாரிய மாற்றங்களை இந்த கடந்த ஆயுத யுத்தம் இடம்பெற்ற காலங்களில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். மே மாதம் 2009ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் ஆயுத ரீதியாக தோற்கடிக்கப்பட்டதன் பின்னர் கிட்டத்தட்ட 1970களில் எவ்வாறான ஒரு அரசியல் நிலைமை காணப்பட்டதோ, எவ்வாறு சாதியம் இருந்ததோ அவ்வாறான ஒரு நிலைமை கிட்டத்தட்ட 2009க்கு பிறகு ரீப்ளேஸ் பண்ணப்படுகிறது. அப்ப இது நித்திர கொண்ட ஒரு பிரச்சனை திருப்பி எழும்பி இருக்குது. கிட்டத்தட்ட அதை விட மோசம் என்று சில சொல்றாங்க. என்ன சொன்னா 2070ஆம் ஆண்டுகளில் ஒரு
ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். தற்சமயம் எவருமே இல்லை என்ற முறை ஒரு நேர் அழைப்பில் இருக்கின்றார் தங்கேஷ். அவருடைய அழைப்பையும் நாங்கள் பார்த்துக் கொண்டு தொடர்ந்து பேசலாம் நினைக்கிறேன். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். நீங்கள் அழைப்பில் இருக்கிறீங்க. உங்களோட வானொலி சத்தத்தை குறைச்சிட்டு கதைங்க எதிரொலிக்கு எனக்கு கேட்க திருப்பி நாங்க அழைக்கிறோம். வணக்கம் கேக்குதா? சொல்லுங்க. நல்ல கருத்து ஒன்று இன்னைக்கு முன்வைக்கிறீர்கள். அந்த நபருக்கு நன்றி தங்கேஷ். நன்றி. நான் என்ன சொல்றதுன்னா, இலங்கையில வந்து இந்த ஈழப்புல போராட்ட வரலாறுல ஒரு இப்படி ஒரு சாதிய போராட்டம் மௌனிக்கப்பட்டிருந்தது. அங்க அது இந்த விழிப்புணர்வு தான் 2009க்கு பிறகு ஸ்ட்ராங்க வந்து இருக்குது. இதே உண்மையா புலம்பெயர்ந்த நாட்டிலையும் சரி ஈழத்திலையும் சரி சரியான தத்துவ ரீதியான கலைக்கப்பட்டு அதை வழி எடுத்து செல்லாட்டி இன்னும் படுமோசமான கலாச்சார சீரழிவு அதை தாண்டி போகக்கூடிய நிலைமை தான் ஈழத்திலையும் சரி புலம்பெயர்திலையும் இருக்கும். இங்கேயும் இந்த சாதி கட்டுப்பாடு இருக்குதுதான். அதை என்னென்று எப்படி சமூக பயிற்சியாளர்களோ ஒரு இதுல இந்த ஸ்தானாக்கள் கூடவோ பேசி அடுத்த முனைக்கு தள்ளலாம் இல்ல குறைக்கலாம் என்று வழிபார்க்கணும். இதன் ஊடாக சில வேளை ஈழத்திலும் இதை பற்றிய விஷயங்களை செய்யக்கூடிய முன்னேற்றம் இருக்கும். அடுத்தது இந்த கூட்டமைப்புல அரசியல்களை விட இந்த படமான சமயத்துல ஒன்றொன்று ஒடுக்கப்பட்ட சமயங்கள் இருக்கணும். ஆனால் இவ்வளவுக்கு உள்ளுக்கு வாங்கின பிறகு அவர்களுக்கு ஒரு 2 வாரங்களுக்கு பிறகு பெரிய அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் தங்கள் எடுக்கப்பட்ட வெயில கொடுக்க முடியாம அவர்கள் கவலைப்பட்டிருக்காங்க. அவருடைய நண்பர்களுக்கு அது சார்ந்த துறையில இருந்த வீரர்களுக்கு தானே டாப்பா போறேன்டா என்று சொல்ற அளவுக்கு அங்க பயப்படுகிறோம். அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயம் ஒன்லி ஈழத்துல ஓட்டுக்கு தான். அதாவது கூட்டமைப்பு கூட இன்றைக்கு ஏதாவது ஓட்டு வேண்டா போவினோம் இல்ல எல்லா அரசியல் கட்சியுமே இழந்து இன்றைக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களுக்கு ஓட்டு தாங்குற நேரம் அங்க வீட்டுல போய் நிப்பின என்ன தேவையோ அந்த நிலைமையில சொல்லுவினோம். தண்ணி பிரச்சனையா இருக்கலாம், சாப்பாட்டு பிரச்சனையா இருக்கலாம், காணி பிரச்சனையா இருக்கலாம், மீன்பிடி பிரச்சனையா இருக்கலாம். அதை சொல்வார்கள் வெளியே. அந்த நிமிஷம் எலெக்ஷன் முடிஞ்சா அதை தெரியாது. ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கும் தங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இல்லை என்றதான் இருக்குது. அடுத்தது ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த சாதி ஒடுக்கப்பட்டவர்கள் ஒரு தொழில் சார்ந்து முன்னுக்கு வந்தாலும் அவர்கள் அடுத்த துறைக்கு போறதுக்கு சரியான கஷ்டமா தான் இருக்கிறாங்க. இல்ல இது பல்கலைக்கழக மட்டத்திலே இருக்கு. பல்கலைக்கழகத்திலே சமயம் சார்ந்த விஷயங்களும் சாதியம் சார்ந்த விஷயங்களும் இன்னும் ஒரு இன்விசிபிள் வோல் போல ஒரு கண்ணுக்கு தெரியாத சுவர் போல இருப்பதாகத்தான் நாங்கள் அறிகின்றோம். அதுவும் அதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் லெக்சரா இருந்த பேரணியால அதுக்கு சொன்னால் தான் அந்த பேரணியால லெக்சர் வேணும்னு எனக்கு அந்த பிரச்சனை இல்லையா. ஏன்னா யாழ்ப்பாணத்தை அங்க போகல யாருன்னு தெரியாது தானே. ஆனால் அவர் யாழ்ப்பாணத்துக்கு கிழக்கு பல்கலை எழுது போனா நீங்க அவர்களை விசாரிக்கிறது மூலமாக அவருடைய சாதியை அடையாளம் கண்டு விடுவார்கள். அவருக்கு குடியக்கூடிய அந்த பதவி உயர்வுகள் கிடைக்கப்படுவதில்லை. நன்றி. உங்களுடைய அழைப்பை நாங்கள் புரிந்து கொண்டோம். தங்கேஷ் சொல்லுங்க. இப்ப இவர் அந்த உங்களுடைய விஷயங்களோடு உடன்பட்டவராக இருக்கின்றார். இந்த அரசியலில் இருக்கின்ற இந்த பிரச்சனை உதாரணமாக ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டார். நானும் அறிகின்ற இந்த பல்கலைக்கழக மட்டங்களில் இருக்கின்ற பிரச்சனை கூட இது நாங்கள் 3 விஷயம் சமூகவியல், அரசியல், சமயவியல் என்று பார்த்தோம். கல்வியியலும் பார்க்கணும். ஆனால் கல்வியியல் ஒரு வகையில் நான் சமூகவியலுக்குள்ள இணைச்சு பார்த்ததால் தனிப்பட்ட ரீதியாக பார்க்க இல்லை. சரி சொல்லுங்க. அவர் சொன்னதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அதாவது இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து குறிப்பாக வாக்குக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுபவர்கள். அவர்கள் அரசியல் பொது நீரோட்டத்தில் பங்கு பெற்றவர்கள் அல்ல, தனியே வாக்களிப்பவர்கள் என்று. அது அவர் சொன்னதுல கணிசமான ஒரு உண்மை இருக்கின்றது. உண்மையில் இப்ப இதுல இன்னொரு வகையான பார்வையும் இங்கு பார்க்கப்படவன் இருக்குது. அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களை சேர்ந்தவர்கள் தமது சமூக மூலதனத்தை செயலுருவாக்கம் செய்வதில்லை. இப்ப சமூக மூலதனம் என்று சொல்வது நான் அவர்களது உழைப்பு, அவர்களது கல்வி, அவர்களது பொருளாதாரம், அவர்களுக்கு இருக்கிற சனத்தொகை பலம், இவற்றை வந்து அவர்கள் மூலதனம் ஆக்குவதற்குரிய செயல் உருவாக்கத்தில் அல்ல செயல்நிலையில் ஈடுபடுவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கின்றது. அது பாரிய உண்மையும் இருக்கிறது. உண்மையில் இளம் தலைமுறையினர் இப்ப ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் கணிசமான படித்திருக்கின்றார்கள். அவர்கள் பொருளாதாரத்தில் மிக உயர்ந்த நிலையில் அடைகின்றார்கள்.
சமூக அந்தஸ்தினை ஓரளவு பெற்றுக்கொள்கிற சூழ்நிலை காணப்படுகிறது. இருந்தாலும் அவர்கள் இந்த அரசியல் பிரவேசம் என்று வரும்பொழுது பெரும்பாலும் தமது சமூக மூலதனத்தை அவர்கள் பயன்படுத்துவதில்லை. அதுக்கு ஒரு காரணம் இருக்கின்றது என்றால், அரசியல் என்று வரும்பொழுது அவர் என்ன சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்று இலகுவில் அடையாளம் காண்பதற்கான ஒரு போக்கு யாழ்ப்பாணத்தில் பொதுவாக இப்பவும் காணப்படுகின்றது. அப்ப இப்ப படித்து ஒரு நல்ல ஒரு பதவிக்கு அல்லது நாங்கள் எங்களது பாரம்பரியத்தில் டாக்டர், இன்ஜினியர், லோயர்ஸ் என்று சொல்றது, அந்த பாரம்பரியத்தில் வந்தவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், பொதுவாகவே சமூக படிநிலையில் தாமும் ஒரு வெள்ளாளர் என்ற ஒரு வகையான தோற்ற போலித்தன்மையை ஏற்படுத்திக் கொண்டு அந்த சமூகத்தோடு இயந்து வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். அப்ப இது ஒரு வகையில் நாங்கள் அவர் செய்வது பிழை என்பதற்கு அப்பால் அது அவர்கள் ஏன் அப்படி செய்கிறார்கள் என்று பார்த்தால், அவர்களுக்கு ஒரு கணிசமான ஒரு பயம் இருக்கின்றது என்றால், நாங்கள் சாதியில் என்று சொல்லும் பொழுது மற்றவர்கள் ஒரு வகையான கீழ்த்தரமாக பார்ப்பார்களோ, அல்லது ஒரு வகையாக தாம் படித்தார்கள், இவர் படித்தவர் ஆனால் இவர் என்ன சாதி தெரியுமா, அப்படி ஒரு குத்தல் கதையை கதைப்பார்கள் என்ற அடிப்படையில் பொதுவாகவே இதை பற்றி பேசுவதில்லை, இதை பற்றி கதைப்பதில்லை, நாங்கள் அப்படி விட்டு விடுகின்றோம் என்று பார்க்கின்றார்கள். அது ஒரு வகையில் இந்த வெள்ளாளர் தலைமைத்துவம் தாங்கும் அரசியலுக்கு ஒரு வகையில் சாதகமாக கூட அமைந்து விடுகின்றது. ஏனென்றால் இல்ல, அது ரெண்டு ஒன்று மற்றவர்கள் ஒடுக்குவது, இரண்டாவது நாங்களே எங்களை ஒடுக்கிக் கொள்வது என்பது போன்ற ஒரு சிக்கலும் இருக்கின்றது இல்லையா? அதுதான் நான் சொல்றது. இப்ப இந்த சாதி என்பதை மறைக்க அது விருட்சமாக வளர்கிறது. அது வெளிப்படையாக பொழுது பேசி சாதிய ரீதியான பாகுபாட்டை ஒழித்துக் கொண்டு சாதிய ரீதியான அடையாளங்களை நாங்கள் தக்க வைத்துக் கொண்டால் ஒரு சில வேளைகளிலே இந்த மாற்றம், இது கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு கடினமான விஷயம் தான் நான் சொல்வது. ஆனால் புரியக்கூடிய விஷயம் என்றுதான் நான் நினைக்கின்றேன். எனவே இந்த அரசியலில் இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மேலிடங்களில் வருகின்ற பொழுது அவர்கள் கூட அதை மறைத்து தான் தங்களுடைய வாழ்வாதாரத்தை ஸ்திரப்படுத்த வேண்டிய ஒரு இடையில இருப்பது, இது ஒரு வகையான இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கிற விஷயம் தான். ஆனால் வெளிப்படையா பேசண்டு நான் இலகுவாக இந்த ஊடகத்தில் சொல்லிட்டு போலாம். வெளிப்படையா பேசுறதில் இருக்கிற வாழ்வியல் சிக்கல்கள் நீண்ட ஆய்வுக்கு உட்படுத்தணும். சொல்லுங்க. நிச்சயமா அதுல ஒரு பாரிய சிக்கல் இருக்கு. என்ன சொன்னால், இப்ப எனக்கு உதாரணமாக ஒரு சலூன் வேலை செய்யற சமூகத்தில் இருந்து அவர்கள் தங்களுக்கு சமாசம் என்று சொல்லி ஒரு அமைப்பை வைத்திருக்கின்றார்கள். அந்த சமாசத்தின் ஊடாக இந்த கொஞ்சம் கஷ்டப்பட்டவர்களுக்கு அவர்கள் உதவி செய்து படிப்பிச்சு அப்படியான வேலைகள் செய்வார். அப்ப அதிலிருந்து ஒருவர் அண்மையில் கலாநிதி பட்டம் எடுத்து வந்திருக்கின்றார். அப்ப அவருக்கு இந்த சமாசத்தை சேர்ந்தவர்கள் ஒரு வகையான விழா கொண்டாடினார்கள். அப்பொழுது அந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு பேராசிரியர் அந்த விழாவில் பங்கு பெற்றிருக்கின்றார். அவர் கேட்டார், நீங்கள் இப்படி இவருக்கு விழா எடுப்பதனூடாக அவருக்கு எதுவித சிக்கலும் பெறான்னு நீங்க நினைக்கிறீங்களா? விளங்குதா? அப்ப நீங்கள் ஒரு ஆளை நீங்கள் அடையாளப்படுத்துவதனூடாக இப்ப இங்க இதுதான் பிரச்சனை. அப்ப வெள்ளாளர் என்று சொல்லி தன்னை அடையாளப்படுத்துறது அதை பெருமையா பார்க்கின்றார்கள். நான் அம்பட்டன், நான் ஒரு நலவன் அல்லது நான் ஒரு பள்ளன் என்று அடையாளப்படுத்துவதை பாரிய சங்கடத்துக்குள் வச்சு பார்க்கின்றார்கள். அப்ப இந்த சங்கட நிலைமையில் இருப்பவர்கள் தமது மேல் நோக்கி போகும் பொழுது தாம் பாரபட்சத்துக்கு உள்ளாகுவோமோ, அல்லது மேல் நோக்கி போகும் பொழுது தாங்கள் ஒரு வகையாக மற்றவர்களால் தாழ்த்தப்பட்டவர்களாக பார்க்கப்படுவோமோ, அதனூடாக தமக்கு கிடைக்கப்பெறும் வாய்ப்புகள் இல்லாத போகுமோ என்ற சலனம் அவர்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கின்றது. இந்த சலனத்தை அடியோடு அகற்றணும் என்று சொன்னால், இந்த வெள்ளாளர் என்று சொல்லப்படுகின்றவர்கள் தாம் வெள்ளாளர் என்று மார்தட்டி பார்ப்பதும் தாம் உயர்ந்தவர்கள் என்று சிந்திப்பதும் இங்க இல்லாது ஒழிக்கப்பட வேண்டும். ஆகவே இது ரெண்டுமே ஒரு யதார்த்தத்தில், நீங்க சொல்றது போதால் யதார்த்தத்தில் சாத்தியப்படுமான்றது மிக மிக ஒரு நேர் அழைப்பில் இருக்கின்றார். உமையாள் பாப்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா இருவரும்? நலம் உமையாள், சொல்லுங்க. இப்ப விஷயத்தை கேட்டீங்க, காய்ச்சோன்னு இருக்கிறோம். கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் திரும்ப அவர் சாதியை படிச்சது எனக்கு ஒரு மாதிரி, அந்த ஒரு மாதிரி இருப்பதுதான் பிரச்சனை. என்னண்டா அது பிள்ளை உங்களோட கையில ஒரு சீறு போட்டு பாருங்க, அதுல ரத்தம் வருது. சரியா? அந்த ரத்தம் என்ன நிறம் என்று சொல்லுங்க? சிவப்பு. என்ன அப்ப எல்லாம் கீறினா அந்த சிவப்பு ரத்தத்துல அதுல சாதிக்க காட்டு இல்லையா? என்ன அப்பயே நாங்க அந்த சாதிய சொல்ல உண்மையில அது பிள்ளை தவறு. உண்மையில அது என்னன்னா ஒவ்வொரு தொழிலுக்குத்தான் அந்த சாதி வந்தது. ஆனால் மக்கள் அதை தவறாக இரண்டுறார்கள். உண்மையில இந்த கேள்வி எனக்கு எனது மகன் கேட்டவர், ஒரு 3 மாசத்துக்கு முன்னம் கேட்டவர் இந்த கேள்வி. அவர் என் மகன் ஒரு யூனிவர்சிட்டி படிக்கிற பிள்ளை கேட்டதான், உங்களோட இனத்துல சாதி இருக்குதுன்னு சொல்லி கேட்டதா. அப்ப எனது மகன் சொன்னாராம், எனது பேரண்ட்ஸ் இப்படி கதை கேள்ல ஒரு நாள் உயர்ந்த சாதி, தாழ்ந்த சாதி,
ஒரு நாளும் என்னோட பேரும் கதைக்கையில அப்படி என்னால் தெரியாதுன்னு சொன்னேன். அப்ப வந்து என்ன திடீர்னு கேட்டார். அப்ப எனக்கு அந்த உண்மையில நான் கடவுளை கும்பிடுறேன்னா அப்படியே நான் மகனுக்கு சொன்னேன் விளங்கப்படுத்தினா. அப்ப இப்படி கலைக்கிற தவறு எனக்கு கதை போய் அப்பாவுக்கு இல்லைண்டா. அப்ப அவர் சொன்னா நான் அப்பா கேட்கல, நீங்களே சொல்லுங்க பதிலியாண்டா. அப்ப நான் மகனு சொன்னேன், தம்பி இப்ப நீங்க தலைமயிறு வெட்ட போறீங்க, அதையே இப்படி வந்து கூப்பிடுறது லோன்ட்ரிக்கு உடுப்ப கொண்டு போறீங்க, அதுக்காகத்தான் அந்த தொழிலின் பெயருடைய வைக்கும்படி சாதி இல்லையன்னு சொன்னேன். உண்மையில இங்கேயே பெற்றார் அதை ஊட்டி வளர்க்கிறார்கள், தவறு என்று சொல்லுகின்றேன். உண்மையில அது தவறு. நன்றி. உங்களுடைய அழைப்பை நாங்கள் புரிந்து கொண்டோம். இப்ப வந்து நாங்கள் மிக மிக மேலோட்டமாக இந்த சாதி பார்ப்பதற்கு சாதிகளில் லேடி பாப்பான்னு பாரதியார் சொல்லிட்டு இப்ப களவெடுக்கிறது நல்லதா பிள்ளையாண்டா பிள்ளைதான், பொய் சொல்றது சரியா பிள்ளையாண்டா பிள்ளைதான், அப்படி மிக மேலோட்டமாக பார்க்கிற பார்வையை நான் நினைக்கிறேன் நீங்கள் பகிர்ந்து கொள்ளாமல். இது வந்து நாங்கள் அரசியல் மட்டத்திலையும் சமயவியல்லையும் சமூகவியல்லையும் இருக்கிற தாக்கத்தை பற்றி நாங்கள் பேசுறோம். இது ஒரு ஆழமான விஷயம். அப்ப நாங்கள் வந்து இதுக்குள்ள ரத்தம் நல்ல விஷயம், அது அடிப்படையில் அவரது அந்த சிந்தனை அதாவது அவர் அப்படி ஒரு தேவை இல்லை என்று அதை பார்க்கின்றார். அந்த சிந்தனை பலரிடம் இருக்கின்றது. இப்ப உதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ வெள்ளாள சமூகத்தை சேர்ந்தவர்கள் புலம்பெயர்ந்து வந்திருப்பவர்கள் தமது பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யும் பொழுது சிலர் விரும்பினால் பேசிக்கூட செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அப்ப இந்த மாற்றங்கள் கூட இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் இவ்வாறுதான் சாதி இருக்கின்றது, இவ்வாறுதான் நீங்கள் சொல்வது பிள்ளை என்று சொல்வதில்லை. சாதி வந்து பல்வேறு பரிணாமங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த மாற்றத்தை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இது அரசியலிலே ஒரு தாக்கத்தை செலுத்துகின்ற பொழுது அது மக்களினுடைய தலைவிதியை மாற்றுகின்ற ஒரு ஆளுமை சார்ந்த விஷயமாக நாங்கள் பார்க்கலாம். இப்பொழுது தொடர்ந்து பேசுவோம். இது ஒரு ஆழமான அகலமாக நீளமாக பார்க்க வேண்டிய ஒரு பிரச்சனை தான். இப்பொழுது ஒரு சிறிய இடைவேளை அன்புறவுகளே. இங்கிலீஷ் அல்பபெட்டிக்கல் ஆர்டர் என்ன? ஏபிசி. நோ, ஐபிசி. ஓ அதுவா? உங்கள் இதயத்தை ஊடுருவி தாக்க ஐபிசி தமிழ். அன்புறவுகள் அணிந்திருப்பது காலத்தின் கட்டியும் கதம்ப நிகழ்ச்சியோடு. காலத்தின் கட்டியும் கதம்ப நிகழ்ச்சியின் கருத்தார் களத்தில் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள் அன்புறவுகளை. இன்றைய கருத்தார் களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார் பரம்சோதி தங்கேஷ். கிழக்கு லண்டன் பல்கலைக்கழகத்தினுடைய சமூக மானுடவியல் கலாநிதி பட்ட ஆய்வுக்கான மாணவன். அவர் தன்னுடைய ஆய்விலே சாதிய ரீதியான விடயங்கள், பாகுபாடுகள் அரசியலிலும் சமூகவியலிலும் சமயவியலிலும் கல்வியியலிலும் ஏற்படுத்துகின்ற தாக்கத்தை பற்றி மிக ஆழமான ஆய்வினை செய்து கொண்டிருக்கின்றார். அவருடைய அந்த ஆய்வின் அடிப்படையில் இன்றைய நிகழ்ச்சியின் கருத்தார் களத்தில் கலந்து கொண்டிருப்பவர் பரம்சோதி தங்கேஷ். நாங்கள் நிறைய விஷயங்கள் நேர்களும் பதைத்தார்கள். உண்மையா நேரம் நிறைவடையுது, நாங்கள் நிறைய கதைக்கலாம். ஒரு நேர் அழைப்பில் இருக்கின்றார் நீண்ட நேரமாக. அவருடைய அழைப்பையும் நாங்கள் எடுத்துக்கொண்டு போகலாம். ஹலோ, வணக்கம் சுசிலா தேவி. வணக்கம் சாம்பிரதீவன். வணக்கம் தங்கேஷ். நான் சுசிலாதேவி. இது ஒரு பெரிய சமுத்திரம். இது கழித்து தீர்வு காண முடியாது. ஆனால் உண்மையில் இது இடையில் எங்கன போராட்ட காலங்களில் இது இந்த சாதியம் என்பது சமப்படுத்தப்பட்டிருந்தது என்னவோ உண்மைதான். ஆனா இப்ப புலம்பெயர் தேசத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் உயர் மட்டத்தில் இருந்த ஒரு அழிக்க முடியாத கருவாக இருந்த உயர்மட்ட குழுக்களே கொண்டு, அதாவது தங்கள் சுயநல அடிப்படையிலே சாதியத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதாவது தங்கள் பிள்ளைகள் இன்னொரு இனத்துக்குள் போய் விடுவதை விட இலங்கையில் அவர்கள் என்ன சாதியா இருந்தாலும் தாங்க விரும்பினா கட்டி கொடுக்கலாம் என்ற நிலைக்கு வருகிறார்கள். அதுவும் சுயநல நோக்கம் அடிப்படையில தான். அந்த சாதியம் என்றது கொஞ்சம் மாறி இருக்கொழிய நிச்சயமாக அடிமனதில் அது மாறினான்னு கேட்டால் 50க்கு 50% இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சாதியம் என்றது அது சுருக்கமாக சொல்லப்படாது. ஒரு பகுதியை குறிப்பிட்டு கலைக்க முடியுமா எனக்கு தெரியவில்லை. யாழ்ப்பாணத்தில் அது ஊறியது, அது அடிமனதில் ஊறிய ஒரு பெரிய விடயம். அதை அவ்வளவு சுலபமாக அழித்து விட முடியாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி. உங்களுடைய கருத்தை புரிந்து கொண்டோம். அழிக்க முடியாது என்ற விடயத்திலே நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள். தங்கேஷ் அழிக்க வேண்டும் என்ற விடயத்திலே நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் என்று நினைக்கின்றேன். இது இது ஒரு சமூகவியல் பிரச்சனை தான். ஆனால் இது இன்றைய நேற்று தொடங்கிய பிரச்சனை அல்ல. இது காலாதி காலமாக இருக்கின்ற ஒரு பிரச்சனை. இன்றைய தமிழகத்தினுடைய அரசியல் சாதியை மையப்படுத்தித்தான் அந்த அரசியலை நகர்த்துகின்றார்கள். ஆனால் எங்களிடம் ஒரு வெளிப்படையாக இல்லாவிட்டாலும் அரசியல் சூக்குமங்களுக்கு ஏற்ப மறைமுகத்தில் இருக்கிறது. இப்ப நான் ஒரு விஷயம் கேட்டேன் தங்கேஷ், நீங்க காய்ச்ச விஷயத்துல. இப்ப இந்த ஆளும் வர்க்கமாக அல்லது ஆளுகைக்குரியவர்களாக இந்த வெள்ளாளர் சமூகம் சார்ந்தவர்கள் பாரம்பரியமாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் சொல்றீங்க 70-80 விதமானவர்கள் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இங்கு இருக்கின்றார்கள் என்று. அப்படி என்றால் இந்த அரசியலிலே அவர்களுக்கான ஒடுக்கப்பட்ட சாதியினரே தங்களுடைய ஒடுக்கப்பட்ட சாதியினருடைய அரசியலில் நிற்கின்ற பொழுது வாக்களிக்க தவறி இருக்கின்றார்களா? அல்லது ஒரு மெஜாரிட்டியாக இருந்த வெள்ளாள சமூகம் பிற்பட்ட காலங்களிலே யுத்தம் காரணமாக அல்லது உயர்கல்வி காரணமாக புலம்பெயர்ந்த சமுதாயத்துக்கு வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்த பின்னர் அந்த வீதாசாரம் உயர்ந்திருந்தது. அந்த விஷயத்தை பாருங்க.
இப்ப கிட்டத்தட்ட 1950களில் வெள்ளாளர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் யாழ்ப்பாண குடாநாட்டில் 50 விதமானவர்கள் இருந்தார்கள் என்றதற்கான ஆய்வு இடம்பெற்றது. மைக்கேல் பேங்க்ஸ் என்றவர் காஸ்டின் ஜெஃப்னா என்ற ஒரு கட்டுரையில் அதை எழுதியிருக்கின்றார். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1970களை தொடர்ந்து பாரிய அளவிலான இடப்பெயர் வெள்ளாள சமூகத்தில் தான் இடம்பெறுகின்றது. அதாவது 90கள் மட்டும் தனிய வெள்ளாள சமூகத்தவர் தான் வெளிநாடுகளுக்கு செல்கின்றார்கள். 90களுக்கு பிறகுதான் ஆங்காங்கே மற்ற சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இடம்பெயர்ந்து யுத்தம் காரணமாக தஞ்சம் கோரி அரசியல் தஞ்சம் கோரி வருகின்றார்கள். இப்ப நீங்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்கள் கிட்டத்தட்ட ஒரு மில்லியனுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அதில் கிட்டத்தட்ட 80% மேற்பட்டவர்கள் வெள்ளாள சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். ஆய்வு சொல்லுது. அது மற்றது யாழ்ப்பாணத்தில் நான் பொங்குடிதீவு மற்றும் மல்லாகம் போன்ற பிரதேசங்களில் மேற்கொண்ட ஆய்வில் நான் சாதி கணக்கெடுப்பினை எடுத்தேன். அந்த சாதி கணக்கெடுப்பின் படி கிட்டத்தட்ட 55 தொடக்கம் 60 மாணவர்கள் இந்த தாழ்த்தப்பட்ட 5 சாதி சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். அப்ப இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அங்கு அரசியல் பலம் இவர்களது கையில் இருக்கின்றது. நாங்க வாக்கெடுப்பு அரசியல், ஜனநாயக அரசியல் என்று வரும்பொழுது அங்க சனத்தொகை பாரிய அளவு தீர்மானத்தினை மேற்கொள்ளும். ஆனால் இவ்வாறு சனத்தொகை ஒடுக்கப்பட்ட மக்களிடம் இருக்கின்ற போதிலும் ஏன் அவர்களிடமிருந்து தலைமைத்துவம் பெறவில்லை என்ற கேள்விக்கு நாங்கள் உடனடியாக விடை காண்பது என்பது கடினம். அதுக்கு பாரம்பரிய ரீதியான ஒரு வரலாற்று ரீதியான ஆய்வுக்கு நாங்கள் போக வேண்டும். அந்த ஆய்வுக்கு நாங்கள் செல்வதற்கு முதல் ஒரு நேர் அழைப்பிலே லோகேஷ் நெதர்லாந்திலிருந்து. ஹலோ, வணக்கம். வணக்கம் சாம், தங்கேஷ் அவர்களே. வணக்கம் லோகேஷ், சொல்லுங்க. நெதர்லாந்திலிருந்து சுருக்கமாக நீண்ட ஆய்வு செய்தியும் நல்ல ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்திருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். இந்த நான் வாசிச்சதைத்தான் குறிப்பிடுகிறேன். கள்ளர் மறவர் மெல்ல மெல்ல வந்தார வெள்ளாளர் என்றுதான் நான் வாசித்திருக்கின்றேன். அது கள்ளர் மறவர் கனத்தகம்படியார் மெல்ல மெல்ல வந்து வெள்ளாளர் ஆனார். ஆமாம், இதை இது ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம், நல்ல ஒரு சிறந்த விடயம், வாழ்த்துக்கள். என்னன்னு சொன்னால், புலம்பெயர் மண்ணில் ஒரு குடும்ப பூசையில் எனது மகன் ஒரு பூசி அறையில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது குருவானவரிடம் கேட்டார், ஏன் நாங்கள் சாதி பார்க்கின்றோம் என்று. ஆண் ஜாதி பெண் ஜாதி என்பதைத்தான் அவருக்கு குறிப்பிட்டேன். நல்ல ஒரு விடயம் இது. இந்த தேர்தல் அடிப்படையிலும் வடக்கு கிழக்கு மாநிலத்தில் இப்படியான ஒரு தீர்வுதான் அங்கே கிடைத்திருக்கின்றது என்றே விளக்கமாகவும் தெளிவாகவும் கூறுகிறீர்கள், வாழ்த்துக்கள். நெதர்லாந்து நாளிலிருந்து லோதாஸ். நன்றி லோதாஸ், நன்றி. இன்னொரு நேரம் தங்கேஷ் அழைப்பில் இருக்கின்றார். 2 நேரம் அவருடைய அழைப்பையும் நாங்கள் எடுத்துக்கொண்டு போகலாம் நினைக்கிறேன். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். எனக்கு ரேடியோல கதைக்க விருப்பம் இல்ல, நீங்க லைஃபை டிஸ்கனெக்ட் பண்ண முடியுமா? ஓகே, நீங்க லைஃபை நான் டிஸ்கனெக்ட் பண்றேன். அப்ப நீங்கள் பிறகு அலுவலகத்துடன் என்னோட தொடர்பு கொள்ளுங்க. நன்றி. அவர் தனிப்பட்ட ரீதியாக ஒரு விஷயத்தை பேச வேண்டும் என்று நினைக்கிறார். சில பேருக்கு சில விஷயங்களை வெளிப்படையாக பேசுவதில் சிரமம் இருக்கலாம். அந்த சிரமம் உங்களுக்கு இருந்திருந்தால் நன்றி. ஆனால் அதுக்கு இந்த இலக்கம் அல்ல. ஐபிசி தமிழ் வானொலியினுடைய அலுவலக இலக்கத்திற்கு அல்லது வாடிக்கையாளர் பிரிவு இலக்கத்துக்கு அழைத்து என்னுடன் பேச வேண்டும் என்று நீங்கள் தெரிவியுங்கள். இந்த நிகழ்ச்சி முடிந்த பின்பு அல்லது இன்னும் ஒரு நாள் நாங்கள் பேசுவோம் அந்த விடயங்களை, அல்லது இவர்களிடம் பெற்றுக்கொண்டு என்னுடைய மின்னஞ்சல் முகவரி கூடாக அல்லது முகப்புத்தகம் வாயிலாகவும் நீங்கள் உங்களுடைய தொடர்பை கொள்ளலாம். அல்லது மின்னஞ்சலை ஐபிசி தமிழ் வானொலி பிரிவினருக்கு நீங்கள் அனுப்பினால் கூட அந்த விஷயத்தை நான் புரிந்து கொள்வேன். நானும் நீங்களும் நேரடியாக தொலைபேசியில் பேச முடியாவிட்டாலும் கூட இது பற்றி இன்றைய அழைப்பிலே கலந்து கொள்ள முடியாத நேயர்கள் கூட இந்த விஷயங்களை நீங்கள் தனிப்பட்ட ரீதியாகவும் வேறு வாயிலாகவும் நீங்கள் பேசலாம் என்று நினைக்கிறேன். இன்னும் ஒரு நேயர் அழைப்பிலே மிக விரைவாக. ஹலோ, வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம், யார் பேசுறீங்க? நான் சக்தி பேசுறேன். வணக்கம் சக்தி, சொல்லுங்க. நான் கேட்கிறேன் என்னன்னா, அந்த நீங்க கதைக்கிறீங்க சரி, ஓகே, இல்லையா தெரியல. ஆனா நான் எங்கட மனசுல இதுகள் இல்லாம இருக்கல, நீங்க கதைக்கலாம் சில அது வளர்ற மாதிரி தான் இருக்கு திருப்பியும். இருந்தாலும் நான் கேட்கிறேன், இதுல இருக்கிற அந்த பெரியவரை கேட்கிறேன் என்னன்னு சொன்னால், இது உண்மையானதான் கேட்கிறேன். அப்படி சாதி என்று சொல்றது உண்மையானதா அல்லது சும்மா இப்படி ஏதாவது ஒரு விதத்துல வளர்ந்து வந்ததா அல்லது உண்மையிலேயே அப்படி இருக்கிறான்னு கேட்கிறேன். நன்றி. உங்களுடைய கேள்வியை புரிந்தோம் தங்கேஷ். அவருடைய கேள்விக்கான உங்களுடைய பார்வை எப்படி இருக்க போகுது? இப்ப பாரம்பரியமாக இப்ப இந்து மதத்தில் இருக்கு வேதத்தில் 10ஆம் அதிகாரத்தின்படி அந்த தலையிலிருந்து பிரம்மனின் தலையிலிருந்து பிராமணரும், தோளிலிருந்து சஸ்திரியரும், வயிற்றிலிருந்து வைசிகரும், பாதத்திலிருந்து சூஸ்திரரும் வந்ததாக இந்த பிரிப்பு முறை காணப்படுகின்றது. இந்த இதுக்கு சமய ரீதியான ஒரு விளக்கம் இருக்கின்றது. அவர்கள் தலையிலிருந்து வந்தவர்கள் அறிவாளிகள் என்றும் புத்திஜீவிகள் என்றும், அவர்கள் ஆண்டவனோடு நேரடியாக தொடர்பு கொள்றவர் என்றும், புஜத்திலிருந்து வந்தவர் வீரர், அவர் நாட்டை காப்பவர், பாதுகாப்பினை ஏற்படுத்தி கொடுப்பவர் நாட்டுக்கு என்ற அடிப்படையில்
சஸ்திரியரும், வயிற்றிலிருந்து வந்தவர்கள் அவர்கள் செல்வந்தர்கள் அல்லது வணிகம் செய்பவர்கள் என்ற அடிப்படையில் வசீகரம், பாதத்திலிருந்து வந்தவர்கள் மேல் இருக்கும் 3 பேருக்கும் சேவகம் செய்வகின்ற அடிப்படையில் தான் இந்த 4 பிரிப்பு காணப்படுகின்றது. ஆனால் காலப்போக்கு என்று ஆகமம் சொல்கிறது என்று இந்த ருக்குவேதத்தில் காணப்படுகின்றது. இதுதான் இந்த அடிப்படை தான் இந்த சாதிகள் பலதாக பெருகி விரிவதற்கு அடிப்படை காரணமாக அமைந்தது. பிறகு காலகட்டத்தில் இவர்கள் சொல்வது போன்ற தொழில் அடிப்படையில் இந்த சாதி வேறுபாடுகள் நிறைய வந்திருக்கின்றது. பிற குல அடிப்படையில் அப்படி அது பல்லாயிரக்கணக்கான சாதிகள் காணப்படுகிறது. ஆகமம் ஒன்றை சொல்ல ஆட்கள் வேறு பல. அவர் கேட்ட கேள்வி என்றால் அது உண்மையா இல்லையான்னு சொல்லி கேட்டிருக்கிறார். இதுல உண்மையா இல்லையான்னு சொல்லி விவாதிப்பதுக்கு ஒன்றுமே இல்லை. அது அங்கே இருக்கிறது, எல்லாமே அப்படியே அங்கங்கே இருக்கின்றன. அதில் நாங்கள் நேரடியாகவே அதை காண்கின்றோம். அதில் உண்மையா என்ற கேள்வி கேட்டால் அது உண்மைதான், அது அவ்வாறுதான் இருக்கின்றது என்றுதான். அவ்வாறுதான் இருக்க வேண்டுமா என்பதுதான் இங்கே இருக்கின்ற ஒரு கேள்விக்குறி இல்லையா தங்கேஷ்? நிச்சயமா. அதான் இது தொடர்ச்சியாக இப்ப நாங்கள் அந்த உயர்வுதாள் அடிப்படையில் வேறுபாடு இவர்கள் பலர் சொன்னார்கள் அந்த பிரிப்பு அடிப்படையில் தொழில் அடிப்படையில் பிரிக்கப்பட்ட விஷயம் நாங்கள் பிறகு அதை பாகுபடுத்துகின்றோம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். உண்மையில் எனக்கு தெரிந்த பல வெள்ளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள், வேறு சாதியினை சேர்ந்தவர்கள் இங்கு பலர் துப்புரவு தொழில்களில் ஈடுபடுகின்றார்கள். நாங்கள் அவர்களை இங்க வந்து துப்புரவு தொழிலில் ஈடுபடும் பொழுது நாங்கள் அவர்களை வேறு சாதி சொல்லி அழைக்கின்றோமா? இல்லை. இது ஒரு பாரம்பரியமாக கொண்டு வரப்படுகின்ற ஒரு நிலைமை. ஆனால் மிக முக்கியமாக நான் இங்க சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் இருக்கின்றது. அதாவது ஒடுக்கப்பட்ட சாதியினரின் அரசியல் பங்கேற்பு முற்போக்கு தமிழ் தேசியவாதத்தின் தேவையும் என்ற கட்டுரை நான் ஆங்கிலத்திலும் தமிழிலும் வெளியிருந்தேன். அதாவது the political participation of oppressed caste and the need for the progressive Tamil nationalism என்ற ஒரு கட்டுரை கொலம்பு டெலிகிராஃபிலும், தமிழ் கட்டுரை இணையதளத்திலும் நான் எழுதியிருந்தேன். அப்ப இது எழுதினது பிறகு என்னுடன் பலர் யாழ்ப்பாணத்தில் இருந்து இருக்கின்ற இதே சிந்தனை கொண்டவர் பலர் என்னுடன் தொடர்பு கொண்டார்கள். தொடர்பு கொண்டதன் பிறகு நாங்கள் அவர்களை இணைத்து நாங்கள் ஒரு கட்சின்னு சொல்வதன் பக்கம் சமூக மேம்பாட்டு ஒரு அமைப்பு ஒன்றை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். தமிழ் மக்கள் மேம்பாட்டு முன்னணி என்று சொல்லப்படுகின்ற அமைப்பு. இந்த அமைப்பு இப்ப தனது ஜாப்பு வேலை திட்டங்களையும் அந்த முன்னணி பற்றியும் அது தொடர்பான செயற்பாடுகளை பற்றியும் மிக விரைவாக இன்னும் ஒரு இடைவெளிக்கு பின்பு பேசுவோம். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய இறுதி நேரம் தங்கேஷ், நினைக்கிறேன் இன்னும் ஒரு அமர்வு உங்களுடன் நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்பொழுது ஒரு சிறிய இடைவெளி. அன்புறவுகள் இணைந்திருப்பது காலத்தின் கட்டியம் கதம்பு நிகழ்ச்சியோடு. காலத்தின் கட்டியத்தில் கருத்தாடுகளத்திலே தங்கேஷ் பரம்சோதி இங்கே இருந்து தன்னுடைய சமூக மரபவியல் கலாநிதி பட்ட ஆய்விற்கான கருப்பொருளுடன் விவாதித்துக் கொண்டிருக்கிறார். நேரம் நிறைவடைகின்றது. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரத்துக்கு வந்திருக்கிறோம். பல நேயர்களும் பலவிதமான கருத்துக்களை கூறியிருந்தார்கள். பலர் வானொலியிலே பேசியிருந்தார்கள். பலர் தனிப்பட்ட ரீதியாக பேச வேண்டும் என்ற கருத்தை கூறியிருந்தார்கள். 2 கருத்துக்களிலுமே மிக ஆழமான மேலோட்டமான தேவையான விஷயங்கள் பலதும் பேசியிருந்தார்கள். இன்னும் 2-3 அமர்வு இது பேசியிருந்தால் இன்னும் ஆழமான பல கருத்துக்கள் வரும். ஆனால் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய இறுதி நேரத்திலே தங்கேஷ், இப்ப இந்த மக்களுடைய கருத்தை நாங்கள் கேட்டீங்க. இறுதியில பிரச்சனை மக்கள்கிட்ட கொண்டு வருவதுதான் பிரச்சனை. என்னை பொறுத்தவரையில நீதிபதிகள் மக்கள், அது அரசியலிலும் சரி, சமூகத்திலும் சரி, சமயத்திலும் சரி, கல்வியிலும் சரி, ஆன்மீகத்திலும் சரி, எந்த விடயத்திலும் நீதிபதிகள் எப்பொழுதுமே மக்களாக இருக்கிறார்கள். ஆனால் நீதிபதிகளினுடைய கண்கள் சில விடயங்களை பார்ப்பதற்கு கட்டுப்படுத்துகின்ற மறைக்கப்பட்ட பொழுதுதான் அங்கே நீதி சரிகின்ற ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த சாதிய ரீதியான பிரச்சனையும் நான் நினைக்கிறேன் பலருக்கு நீங்கள் சொன்னதுக்கு பிறகுதான் இந்த அரசியல் சமூகத்திலே, அரசியல் ஜாப்பிலே அல்லது அரசியல் ஆளுகைக்குட்பட்டவர்களை தெரிவு செய்வதிலே கூட இந்த சாதியத்தினுடைய தாக்கம் விதமாக இடம்பெறுகின்றது என்று கூறியிருந்தார்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய இந்த நேரத்திலே நீங்கள் இதை ஒரு தொகுத்து பார்த்தால் இன்றைய நிகழ்வு உங்களுடைய மனப்பதிவு இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகர்த்தப் போறீர்கள்? இப்ப குறிப்பாக நீங்கள் தமிழ் மக்கள் முற்போக்கு முன்னணி இப்படைய அமைப்பை பற்றி முதல் சொல்லியிருந்தீங்க. அது எங்க உருவாக்கி இருந்தீங்க? அதனுடைய செயற்பாடு என்னவா இருக்க போது? அதனுடைய யாப்புகள் எப்படி இருக்கிறது? இது குறிப்பாக இப்ப தமிழ் மக்கள் மேம்பாட்டு முன்னணி என்ற நோக்கம் கிராம மட்டங்களில் அல்லது பிரதேச மட்டங்களில் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை சேர்ந்தவர்கள் அரசியல் பங்கேற்க வேண்டும் என்பதுதான், அல்லது அவ்வாறு அரசியலில் பங்கேற்க முடியாத நிலையில் உள்ளதற்கான காரணங்களை கண்டறிந்து அதற்கான தீர்வுகளையும் அதற்கான செயல் திட்டத்திலும் ஈடுபடுவதுதான் இவர்களது பிரதான நோக்கம். அதாவது தலைமைகள் ஒவ்வொருவரும் சமூகத்திலிருந்தும் கீழ்மட்டத்திலிருந்தும் படித்தவர்கள் மேலே வர வேண்டும். அவர்கள் தமிழ் தேசியம் பற்றி பேச வேண்டும். அவர்கள் தமிழர்களுக்கான பிரச்சனை பற்றி பேச வேண்டும். தனியே வெளியிலிருந்து வருபவர்கள் அல்லது வெளியிலிருந்து யுத்த காலங்களில் வேறு இங்கே இருந்து விட்டு
பிறகு யுத்தம் முடிந்ததன் பிறகு ஒரு 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 வசதியான ஒரு சூழ்நிலையில் இருந்து அரசியலை பேசுபவர்கள் எல்லாம் எமது தமிழ் பாரம்பரியத்தில் மலிவாகவே வந்துவிட்டார்கள். ஆனால் உண்மையில் இதில் பாதிக்கப்பட்டவர்கள், தமிழ் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தவர்கள் ஒவ்வொன்றும் இந்த அரசியல் பற்றி பேசுவதும் இல்லை. அவர்கள் அவ்வாறு அரசியலுக்கு முன்வருவதற்கான தளங்களும் அவர்களுக்கு இல்லை. ஆன முறையில் இவர்களுக்கு சரியான தளத்தினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதுதான் தமிழ் மக்கள் மேம்பாட்டு முன்னணி. இந்த தமிழ் மக்கள் மேம்பாட்டு முன்னணி என்னும் குறிப்பிட்ட இன்னொரு 2-3 மாதங்களில் அது தன்னை பதிவு செய்து கொண்டு மேலும் தனது செயற்பாடுகளை மேற்கொள்ளும். இவர்கள் மிக முக்கியமாக உள்ளூர் மட்டத்தில் இருக்கின்ற சில சிறு சிறு குழுக்களை, இதே சிந்தனை கொண்ட சிறு சிறு குழுக்களை இணைப்பதற்கான செயல் திட்டத்தில் இப்பொழுது இறங்கியிருக்கின்றார்கள். இவர்கள் என்ன இந்த தமிழ் மக்களுடைய முற்போக்கு முன்னணி ஒடுக்கப்பட்ட சமூகம் சார்ந்த பிரதிநிதிகளை கொண்டிருக்கிறதா அல்லது பரவலாக எல்லோரும் இருக்கிறார்கள்? பரவலாக எல்லோரும் இருக்கின்றார்கள். இது ஒரு அரசியல் கட்சியாக மூழ்கக்கூடிய அல்லது இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் சார்ந்தவர்கள் ஆட்சியிலே, தேர்தலிலே, கட்சிகளிலே, முக்கிய பதவிகளிலே வராமை என்ற ஒரு ஏமாற்றம், வராமை என்ற ஒரு தேவையை கருதி அந்த பின்னணியிலே இருந்து செயற்படுகின்ற பொழுது இது ஒரு அரசியல் கட்சியாக மிளிர்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்குதா? அவரான தேவை ஏற்படும் பொழுது அதற்கான வாய்ப்புகளும் மிக பாரதூரமாக காணப்படுகின்ற நான் நினைக்கின்றேன். அவை ஒரு நீண்ட எழுச்சிமிக்க, புரட்சிமிக்க, ஒரு எதிர்காலம் நோக்கிய ஒரு விடயத்திற்கு நீங்கள் நிச்சயமா நாங்கள் சில விஷயங்களை போட்டுடைத்து பேச வேண்டும். போட்டுடைத்து பேசாமல் நாங்கள் எங்களுக்கு அவ்வாறான நோக்கம் இல்லை, நாங்கள் ஒரு சமூக ரீதியான நோக்கம் தான் எங்களுக்கு இருக்கின்றது மட்டும் அந்த குழந்தை பிள்ளைத்தனமாக அதான் அந்த நேயர் பேசிய பொழுது நான் சொன்னேன், நீங்கள் சாதியை கதைக்கின்ற பொழுது எனக்கு ஒரு மாதிரி இருந்த இந்த மாதிரி இருக்கின்ற விஷயம்தான் இது தொடர்ச்சியாக இருந்து கொண்டு வருது. போட்டு உடைக்க வேண்டும் என்பதில் எனக்கு உடன்பாடு இருக்கின்றது. நிச்சயமாக இது இப்ப எங்களுக்கு சாதி, நிலம், நில உரிமை இது சார்ந்த பல விஷயங்களை தமிழ் தேசியம் பேசுவதில்லை. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற 32 அகதி முகாம்களில் 27 அகதி முகாம்கள் இருப்பவர்கள் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை சேர்ந்தவர்கள். இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இந்த அகதி முகாம்கள் இருப்பவர்கள் 1158 குடும்பங்கள் இருக்கின்றார்கள். 1158 குடும்பங்களில் 869 குடும்பங்களுக்கு நிலம் இல்லை, உயர் பாதுகாப்பு வலயத்திலும் இல்லை, வேறு பிரதேசங்களில் யாழ்ப்பாணத்தில் அவர்களுக்கு நிலங்கள் இல்லை. உயர் பாதுகாப்பு வலயம் விடுபட்டாலும் அவர்கள் அங்கு இருப்பதற்கு அவருக்கு நிலம் இல்லை. அப்ப இவர்களது நிலமில்லா பிரச்சனை பற்றி யார் கேட்பது? இதை பற்றி யார் பேசுவது? அப்ப இந்த சாதாரணமான நடைமுறை சார்ந்த சில ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரச்சனைகளை பேசுவதில் தமிழ் தேசிய அரசியல் தொடர்ச்சியாகவே பின்னோக்கி அல்லது தவறளித்து வருகின்றது. உங்களுடைய இந்த அமைப்பு இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு போன்ற விடயங்களுக்கு இது பற்றி பேசுவதற்கான அழுத்தங்களை கொடுக்கும் என்று நீங்கள் சொல்றீர்கள். நிச்சயமாக கொடுக்கும். அப்படி அவர்கள் நிறைவேற்றப்படாத பொழுது இவர்களே ஒரு அரசியலில் குதித்தாலும் அது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. குதிக்க காலம் பெருமான் சந்தர்ப்பம் பெறும்பொழுது கட்டாயம் அது நடக்கும். நன்றி தங்கேஷ். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரத்துக்கு வந்திருக்கின்றோம். இன்னும் நிறைய கேள்விகள் என்னிடம் உதித்துக் கொண்டிருக்கிறது, நேர்களிடம் இருக்கும். நீங்களும் அதுக்கான பதில் தேடுவதற்குரிய ஒரு மிகப்பெரிய சமூக மானுடவியல் கலாநிதிப்பட்ட ஆய்வைத்தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். என்பது சந்தர்ப்பத்திலே நாங்கள் சந்தர்ப்பம் கிடைத்தால் இன்னும் ஆழமாக பேசுவோம். நன்றி. இந்த இவ்வளவு நேரமும் இந்த வந்திருந்து மக்களுடனும் எங்களுடனும் இந்த காலத்தின் கட்டியும் கதம்ப நிகழ்ச்சியை அழகுபடுத்தியமைக்காக, அணி சேர்த்தமைக்காக உங்களுக்கு ஐபிசி தமிழ் வானொலி சார்பாக எங்களுடைய மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த தருணத்தில் ஐபிசி தமிழுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறான புதிய சிந்தனைகளையும் புதிய முற்போக்குத்தனமான சில கருத்துக்களையும் முன்வைப்பதற்கு ஒரு தளத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஐபிசி தமிழுக்கும் சாம் பிரதீபன் உங்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி அன்பர்களே. தொடர்ந்து காலத்தின் கட்டியும் கதம்ப நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். உங்களுக்கான கதையாடுகளம் விரைவில். இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் என்ன? ஏபிசி. நோ, ஐபிசி. அதுவா? உங்கள் இதயத்தை ஊடுருவி தாக்க ஐபிசி தமிழ்.